ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வருமானம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வருமானம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது இது வரைக்கும் என்னால் சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க கூட சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மணி சேவிங் டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நிறைய வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து தெரிஞ்ச விஷயங்களாக கூட இருக்கலாம், சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களாக கூட இருக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இது வரைக்கும் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த 15 டிப்ஸில் ஏதாவது 1-2 நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்கள் கையில் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். 15 மணி சேவிங் டிப்ஸு அப்படிங்கிறது தான் இப்படி கூட சேமிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ஒவ்வொரு டிப்பாக வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தினமும் சேமிக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வரணும். டிசிஷனை வந்து கண்டிப்பாக எடுத்துருங்க. இப்போ தினமும் சேமிக்கிறதுல நான் எப்படி சேமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வச்சு சேமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஏதோ ஒன்று வாங்கினதில் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய் பாட்டில்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபி காயின்ஸ் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 ருபீஸ் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபி நோட்டு வந்து இப்போ வந்து கிடைக்குதா அப்படின்னு தெரியல. ஒரே ஒரு நோட்டு மட்டும் எனக்கு கிடைச்சது. அதை நான் வந்து பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சேவ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே 5 ருபீஸ் காயின்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல சொன்ன மாதிரி 1 ரூபி, இது வந்து 2 ரூபி, இது 5 ரூபி. இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஒரு சேவிங் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 20 ருபீஸ் காயின்ஸ் வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிது. இந்த மாதிரி கிடச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிளியராக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது கிடச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 20 ருபீஸ் காயினை வந்து கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணக்கூடாது, அதை அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புது மெத்தடை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த 20 ருபீஸ் காயினை வந்து நான் இப்போ வந்து புதுசாக சேவ் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி 20 ருபீஸ் காயின் வந்து கிடச்சி அதை சேவ் பண்ணியிருக்கிறீங்க, யாரெல்லாம் இது வரைக்கும் 20 ருபீஸ் காயின் கிடைக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி 10 ருபீஸ் காயின்ஸ் வந்து இப்போ வந்து செல்றதில்ல, அதாவது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்மளுடைய ஆர்பிஐ வந்து செல்லாதுன்னு இது வரைக்கும் அறிவிக்கலை. இருந்தாலுமே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 10 ருபீஸை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா. அதனால் எனக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சேவிங்காக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய மெத்தடில் வந்து நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு வைக்கிறதுக்கு இப்போதைக்கு கையில் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதை 5 ருபீஸ் காயினோடையே சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கு பாக்ஸ் கிடைச்ச உடனே இதை வந்து நான் தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய சேவிங்கு. இந்த மாதிரி உங்கள் கையில் என்ன அமௌண்ட் ₹1 ₹2 எது கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக பண்ணுங்க. வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் பணம் இருக்கும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது தான். நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது நம்ம வந்து தினமும் ஏதோ ஒரு செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் வந்து செலவே பண்ணாத நாட்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு 2 நாளோ ஒரு வாரத்தில் ஒரு நாளோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு டிசிஷன் எடுத்துட்டு செலவே பண்ணாமல் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டிப்பு அவாய்ட் ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஆன்லைனில் வந்து கூகுள் பே, ஜிபே, பேடிஎம் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 2000 வரைக்கும் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து 2000 வரைக்கும் தான் நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து கமிஷன் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியும். 2000 தாண்டும் பொழுது அவங்க வந்து 10% வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறதா சொல்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தா இதுக்கப்புறம் வந்து அதை வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். பட் முடிஞ்சவங்க அவாய்ட் பண்ணுங்கள், முடியாதவங்க கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் பிளானிங். ஒவ்வொரு மாதத்துலேயும் நியூ மந்த் வரத்துக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடியே பட்ஜெட்டை பிளான் பண்ணிடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் நீங்களும் அதே மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணிவிட்டு வருஷம் ஃபுல்லாக உங்கள் கையில் பணத்தை வச்சு செலவுகளையும் சேமிப்புகளையும் எளிதாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த பட்ஜெட் பிளானிங்கோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டு டூ பிளானிங், மெனு பிளானிங் இந்த மாதிரி எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்து பிளானிங் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை குறைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து போதுமான அளவுக்கு எங்களுடைய வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் எங்களால் சேமிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு வந்து கண்டிப்பாக செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து வரணும். எந்த ஒரு செலவு பண்ணாலும் அதை வந்து நீங்கள் வந்து செலவு கணக்கில் எழுதி வச்சுருங்க. நோட்டில் எழுதி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாதம் கழிச்சு அல்லது வந்து ஒரு 15 நாள் கழிச்சு நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும்பொழுது எங்கே வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் இல்லை எங்கே தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக வரவு செலவு
ஒரு கணக்கு எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்லேருந்து கண்டிப்பாக 10% வந்து சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள். 10% அப்படின்னா உங்களுக்கு வந்து தினமும் ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கிறது தான். இந்த மாதிரி உங்களுடைய மாத வருமானத்தில் இருந்தும் 10% வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. அது கண்டிப்பாக தானாக வந்து சேமிப்பாக மாறிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச். இப்போ வந்து நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் உண்டியல் வச்சு ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஜூலை மாதத்துலேயும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கேன். இல்லை ஒவ்வொரு மாதமும் நான் செய்த மணி சேவிங் சேலஞ்சை நீங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு மாதமும் என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். 5 ரூபாயை சேர்க்கலாம், 50 ரூபா சேர்க்கலாம், 100 ரூபா சேர்க்கலாம், அல்லது 20 ரூபா சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் சேவிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறது. அதே வந்து உங்களுக்கு நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேமிப்பாக பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட். இதில் வந்து இருக்கிறதுலேயே மிக முக்கியமான பெஸ்ட்டான ஒரு வழி என்ன அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து சேமிப்புக்குன்னு பணம் வந்து போகிறது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு போய் பே பண்ணுறதுக்கு டிலே ஆகும் பொழுது அது வந்து சேமிப்பாக மாறாமல் இருக்கும் இல்லைங்களா? அதனால ஆட்டோ டெபிட் இந்த தேதியிலிருந்து இவ்வளோ எடுத்துக்குங்க. இப்போ ஆர்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10ஆம் தேதி வந்து டியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டியூ டேட் வந்து நம்மளுக்கு 10ஆம் தேதி அப்படின்னா 10ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆட்டோ டெபிட் கொடுத்தா அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே அறியாமலே நம்மளால் சேமிக்க முடியும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ நீங்களே அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 30 டே ரூலு, 24 ஹவர்ஸ் ரூலு, 7 டேஸ் ரூலு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூலை வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம். அதாவது 30 டே ரூலு அப்படின்னா 30 நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த செலவை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசிஷன் எடுத்துட்டு அதை வந்து தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தானாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடி ஆஃபர் போட்டுருக்கு, நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். பட் ஷாப்பிங் பண்ணுறது தவறு கிடையாது. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 3000 பண்ண போகிறேன், 4000 பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கேஷ் வந்து கையில் கொண்டு போங்க. இப்போ 4000 ரூபா பட்ஜெட்னா 4000 ரூபா மட்டும் கையில் கொண்டு போங்க, கார்டு கொண்டு போகாதீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காலையில் போகிறேன்னா மதியம் வீட்டுக்கு வந்துடுவேன், அல்லது மதியம் போகிறேன்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லை 6 மணிக்கு போகிறேன்னா 9 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு வரணும். இப்படின்னு இந்த பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமான செலவு பண்ண மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வருமானத்திற்குள் வாழ பழகுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே வாழறதுக்கு நம்ம வந்து பழகிறது. எதுக்கு முக்கியமான விஷயம் பட்ஜெட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்ட் இஎம்ஐ லோன். இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து அதிகமாக நம்ம வந்து சிக்கி தவிக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐலையும் லோன்லையும் தான். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடன்களும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்து கண்டிப்பாக தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் சேவிங் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது அப்படின்னா அந்த சமயத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. மொபைல் வாங்கணும், அல்லது வந்து வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும், அல்லது கோல்டு சேவ் பண்ணணும், வெட்டிங் டே எனக்கு என் கையில் இவ்வளோ இருக்கணும், அமௌண்ட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் உண்டியலில் வந்து ஒரு சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ வர தீபாவளிக்கு நான் வந்து புது மொபைல் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதில் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம் மண் உண்டியலில் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா இப்போ வந்து இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற உண்டியலில் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா சில சமயங்களில் ஒரு எமர்ஜென்சிங்கும் போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்துடுறோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மண் உண்டியலில் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்து தீபாவளிக்கு மொபைல் வாங்கலாம். இதுதான் டார்கெட் சேவிங். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய விருப்பங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங். கண்டிப்பாக கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற மணி சேவிங்ஸ்லாம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் கையில் 100 ரூபாய் இருந்தால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணலாம். இல்லது நீங்கள் வந்து அச்சய தேதியில் தங்கம் வாங்க போகிறேன், தீபாவளிக்கு தங்கம் வாங்க போகிறேன், ஆடிப்பெருக்குக்கு தங்கம் வாங்க போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய செலவுகள் குறையும், சேமிப்புகள் அதிகரிக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற 15 டிப்ஸில் எந்த டிப்ஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இதில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமான வியூஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.